குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அரன்னு அரைச்சிச்சு. ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேயே சொல்லியிருந்தேன். மெசேஜும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு கொஞ்சமாச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளோட ஒரு மெயின் பாயிண்ட். ஒரு ஸ்டாக்காவது வாங்கினா கூட பரவாயில்ல தான். ஆனால் கொஞ்சமாவது லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஓகே. சரி, இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட்டில் இருக்குது. ஓகே. நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணுங்கள். பேசிக்கில் இருந்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த லெவலை வந்து அப்படியே எடுத்து விட்றேன். எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணாதான் அப்படின்னு ஒரு லெவல் பார்த்துட்டே இருந்தோம்ல, அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,600 அப்படின்ற லெவலை இன்னைக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. சூப்பராக பிரேக் பண்ணியிருக்கு. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேப் இருக்குது. இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஓகே. இப்போ மார்க்கெட் கிளியராக நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு ரெடி ஆயிருச்சா? இது வந்து எப்படி நடந்தது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டே சார்ட்டோட ஃபுல் இது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க. அந்த டேட் வந்து 2வது மார்ச்சில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். 25,160, 70 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ அதை தாண்டுற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் நமக்கு இங்கே தாங்க இருக்குது. 26,400, 500 இங்கே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சூப்பரான ஒரு ரொம்ப நாள் ஒரு கன்சால்டேஷன் நடந்ததாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து கிளியராக இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் வச்சுருக்கு. இப்போ இது வந்து ஃபர்தராக பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு அப் சைடில் மேலே மூவ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அதாவது இந்த அளவுக்கு இல்லை, டவுன் சைடில் வந்தாலுமே இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த டவுன் சைடில் ப்ளூ கலரில் போட்டிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காதது வரைக்குமே நம்ம வந்து தைரியமாக இது வந்து மேலே போயிட்டு நானும் கீழே வரும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பிரேக் அவுட் எப்போ நடந்துச்சு அப்படின்றத கவனித்து பார்த்தீங்களா? இன்றைக்கி ஃபுல் டே மார்க்கெட்டு உட்கார வச்சிருச்சு. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், டைம் பாருங்கள், 15:25. ஓகே. ஸோ இந்த டயத்துக்கு கடைசி முடிகிற டயத்துக்கு 24,500லேருந்து 770ன்னு சொல்லிட்டு சிங்கிள் கேண்டிலில் இது வந்து எதிர்பாராத மூவ். இது வந்து ஒரு மேனிப்புலேஷனாக மூவ் பண்ணியிருக்கிறாங்களா? அல்லது வந்து அதாவது மேனிப்புலேஷனாக நம்மளை ஏமாத்துற மாதிரியான ஒரு மூவ் பண்ணியிருக்கிறாங்களா? அல்லது உண்மையிலே இதில் வந்து ஒரு பையிங் வந்திருக்கா? அதே மாதிரி க்ளோசிங் டைம் வந்து மாற்றிருக்காங்க இல்லையா? க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எஃப்என்டோவில். ஸோ அது சேஞ்ச் பண்ணதுனால, அதாவது முந்தி வந்து பார்த்தீங்கன்னா விவேப் அப்படின்ற மெத்தடில் தான் கால்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த இதை வந்து க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்ற மாதிரி இப்போ மாற்றி ஆகஸ்ட் 3லேருந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 3:40க்கு தான் வந்து மார்க்கெட் ஆனது க்ளோஸ் வைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுனாலயா இருக்கலாம். அல்லது ஒரே டைம் வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணதுனாலயா இருக்கலாம். க்ரூட் ஆயில் ரேட் வந்து குறைஞ்சதுனாலயா இருக்கலாம். ஓகே. வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஒரு குட் சிக்னல் கொடுத்ததுனாலயா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே சடனாக வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550லேருந்து 750, கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள்லேருந்து 230 புள்ளிகள் தாராளமாக பெருசாக லாஸ்ட் டைமில் இவ்வளோ பெரிய ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா சடனாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்கும்போது அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து கட்டாயம் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதேமாதிரி ஐடி செக்டருமே ஸ்ட்ராங்காக இருக்குது. குவார்டர் 1 ரிசல்ட் எல்லாமே வந்து இந்த வருஷத்துக்கு உண்டானதெல்லாம் இப்போது அந்த ரிசல்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பெரும்பாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஒரு இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது வர்ற ஒரு அந்த டைம் நடக்கும். இந்த மாதிரி சில நேரங்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் பட் இந்த டைமில் வந்து நம்ம வந்து இன்ட்ராடேல எடுத்திருந்தோம்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. பொசிஷன் ஹோல்ட் பண்ணவங்க அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சரியான ஒரு சிங்கிள் கேண்டில்லே வந்து கொடுத்துருக்கு. அடுத்து இந்த டவுன் சைடில் உள்ள கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைங்க. ஓகே. எல்லாத்தையும் வந்து போட்டு மார்க்கை போட்டு வைங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து அப் சைடில் மூவ் ஆச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம்? 25,130, 160 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். நாளைக்கு வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஓகே. நம்ம எத்தனை விஷயத்த பார்க்க வேண்டியிருக்குன்றதை நீங்கள் பாருங்கள்.
ஓகே. எல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன இருக்குது, அட் அ டைம் என்ன இருக்குது, அப்போ இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்குது, ஏற்கனவே டே சார்ட்டில் எப்படி இருக்குது, 1 ஹவரில் எப்படி இருக்குது, 15 மினிட்ஸில் என்ன ட்ரெண்டை மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது, இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக இந்த ட்ரெண்ட் லைன் ஆனது நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இன்ட்ராடேக்குள்ளே இன்றைக்கி கிடைச்சதானா? இல்லை. ஓகே, நான் எடுக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த இதில் எடுக்கலை. பேங்க் நிஃப்டியில் கரெக்டான ஒரு மொமெண்ட் இருந்தது, நான் காட்டுறேன். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டானது மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு கேப்பையும் வைங்க, தேவைப்பட்டதுன்னா பார்க்கலாம். அல்லது இங்கேருந்து நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு மார்ச் 2, 3 அந்த டேட்டில் வந்து ஒரு கேப் ஃபில்லிங் நடக்காமல் இருக்கும். போய் தேடி பாருங்கள். நீங்கள் கீழே டேட்டுன்னு போட்டிங்கனாலே எல்லாமே வந்துடும். இங்கே இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைன் போடுறேன். 24,150, 24,300 இந்த 2 லெவல் தான். அடுத்து நமக்கு இதெல்லாம் தாண்டிச்சோ, நான் வந்து ஆமாம் அதுக்கு மேலே போகணும். ஓகே, சரிங்க. அது வந்து மார்ச்சில் இருக்கும். ஓகே, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் டேயில் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா 5 மினிட்ஸ்னு போகும்போது டேட் போட்டு போய்கிட்டு இருக்கணும். இந்த இடத்துல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 25,130 பக்கத்தில் வரும். ஸோ அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் தானா? கிட்டத்தட்ட 8 நாளாக கண்டினியூஸான என்ன போட்டுக்கிட்டு இருக்கு, 7வது நாள் க்ரீன் கலர் கேண்டிலாக போட்டுட்ருக்கு. கரெக்ஷன் இல்லாமல் மார்க்கெட் ஆனது அப் சைடில் சூப்பராக வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மைண்டில் வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அன்னைக்கு பொழுதுக்கு எங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகும்போது எதுக்குள்ளே இருக்குது, டவுன் சைடில் உள்ள கேப்பை நோக்கி போகுதா, அப் சைடில் உள்ள கேப்பை நோக்கி போகுதா, டவுன் சைடில் உள்ள ட்ரெண்ட் லைன் எதையும் பிரேக் அவுட் பண்ணுதா, அல்லது ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த பாக்ஸை தாண்டி எதுவும் போய்கிட்டு இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு நல்லது. லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது நான் அப் சைடில் உள்ள அந்த லெவல் தான். டவுன் சைடுன்னு பார்க்கும்போது நியர்பை உள்ள கேப் மட்டும்தான். ஓகேங்களா? வேறு பெருசாக நான் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஏன்னா இதுவே போதுமானதாக இருக்கும். 25,000, 25,130 அல்லது 40 இந்த இடத்துல ஒரு லெவல் வரும். அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு என்ன நடக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? திருப்பியும் ஒரு கேப் அப் கொடுத்ததுன்னா நம்ம என்ன பிளான் பண்ணாலும் எல்லாம் முடிஞ்சிருது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோன்றது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே 15 மினிட்ஸாக மாற்றுறேன். பேங்க் நிஃப்டி காலையில் ஒரு மொமெண்ட் கொடுத்ததுங்க. 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டில் கிளியர் மொமெண்ட்டு கேப் அப்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை வந்து மார்க்கெட் ஆனது ஒரு இதை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கரெக்டாக இதை தானே நம்ம வந்து ரொம்ப நாளாக பார்த்தோம், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்குன்னு. ஸோ கேப் அப்புக்கு அப்புறம் சூப்பராக வந்து மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் வரைக்கும் போகணும். நியர்பை லாஸ்ட் டைம் மட்டும் அந்த மொமெண்ட் வந்து வெறித்தனமாக நடந்திருக்கு எல்லா இண்டெக்ஸ்லையுமே. ஓகே, எல்லா இண்டெக்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் காலையில் பேங்க் நிஃப்டின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்தது. வேறு இதில் வந்து மேபி இந்த க்ளோசிங் டைம் சேஞ்ச் ஆனதுனாலையா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த க்ரூடு வந்து செக் பண்ணிக்கோங்க. க்ரூடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் நான் அதனால தான் காலையில் இன்றைக்கி வந்து க்ரூடை வந்து மென்ஷன் பண்ணது காரணமே அதுதான். இந்த காட்டுறேன். நல்ல ஒரு ஹியூஜ் கேப் டவுனுங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஹியூஜ் கேப் டவுனு. எங்கே 8,100லேருந்து 7,780. ஸோ இது வந்து அப்போது மார்க்கெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னவாக இருக்கும், இப்போதைக்கு நம்ம குரூடை மட்டும்தானே ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக தெரியுது. ஓகே, அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எஃப்எஸ்எல். ஒரு 4 டேஸ்க்கு முன்னால் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். கரெக்டாக வந்து மூவ் ஆயிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. எஃப்எஸ்எல் டே சார்ட்டாக மாற்றிடலாம், எடுத்துக்கிறேன். சூப்பராக மூவ் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஏபிஎல் அப்போலோ. ஓகே, ஏபிஎல் அப்போலோவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் ஆனது ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக மூவ் ஆகுதா அப்படின்றத இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இது வந்து பிரேக் அவுட்டு தான். கிட்டத்தட்ட அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 2,150 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாக் நேம் ஏபிஎல் அப்போலோ. நேற்று எந்த அளவுக்கு இறங்குச்சோ இன்றைக்கி அதை தாண்டி சூப்பராக வந்து மேலே போயிருக்கு. ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்ததுன்னா, மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து பி சாஃப்ட். ஓகே, பி சாஃப்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணிக்கலாம்.
ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 390ல் இருக்குது. செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து மகேந்திரா ஸ்கூட்டர். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு பாக்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 16,150 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து காட்ஃப்ரே பிலிப்ஸு. சாரி, இது காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா. இது பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இது அகைன் அப்சைடில் வந்து 2,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பராக எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுச்சுன்னா இதை தூக்கிடுங்க இப்படி. ஓகேவா? ஐஆர்சிடிசி. இந்த ரயில்வே இதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு மறுநாள் அப்படியே டப்புன்னு இறக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ கவனமாக எடுங்க. இதுதான் இதோட ரெசிஸ்டன்ட் 580. இது இன்னும் ஒரு நாள் வேணால் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து எஸ்எல் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து பாட்டம் சப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. லெமன் ட்ரீ. லெமன் ட்ரீயும் அடுத்து ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த லெவல் இருக்குது பாருங்கள், 122. இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எல்லை வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து எம்ஃபசிஸ். எம்ஃபசிஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு. இன்னும் ஒரு நாள் பிரேக் அவுட் க்ளோஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு 2,820 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைம் எடுக்கும். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் இன்னும் ஒரு நாள் பிரேக் அவுட்டு வைக்கட்டும். அது கொஞ்சம் நல்லது. அடுத்து வந்து ப்ரிகால். இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் மேபி ஒரு 780, 800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் லைஃப். இந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் ஸ்டாக்கு. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கோங்க. 580 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். நைக்கா. நிறைய ஸ்டாக் பிரேக் அவுட்டில் இருக்குது. கொஞ்சம் தேடி பாருங்கள். ஓகே. நிறையா இருக்குது. ஓகே. நைக்காவை பொறுத்தமட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 380 வரைக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் ஒரு இருங்க, நான் 317 போட்டிருக்கேன். எஸ்எல் மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. ஸ்டாக் நேம் நைக்கா. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து தான் மூவ் ஆகும். கண்டிப்பாக எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்து வந்து திருமலா கெமிக்கல்ஸ். சரி, ஓகே. இதோட முடிச்சிடலாம். 1, 2 ஸ்டாக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வழக்கம் போல் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றத பொறுமையாக பாருங்கள். ஓகே. திருமலா கெமிக்கல்ஸ் இன்னும் ஒரு நாள் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் கிடச்சதுன்னா ஃபர்தராக அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் 220 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ செக் பண்ணிவிட்டு எடுங்க. மற்ற எல்லாமே நீங்களும் வந்து உட்காந்து ஹச்சிசிஎல் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே. கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹச்சிசிஎல் 1420 வரைக்கும் போகும். இப்போ 1360 ஓடிக்கிட்டு இருக்குது. செக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்ஃபி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இன்ஃபி இன்னும் கொஞ்சம் உள்ளே வரணும். ஓகே. ஏன்னா அங்கே ஐடி செக்டர் மட்டும் இன்றைக்கி வந்து நல்லா மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால சொல்கிறேன். இருங்க, எல்டி பார்த்துடலாம். எல்டியும் பாட்டம்லேருந்து எடுக்கு, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ரீராம் கெமிக்கல்ஸ் இல்லை. எஸ்பிஐஎன் இல்லை. விப்ரோ விப்ரோ கூட கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா 200 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் 1, 2 ஸ்டாக் மட்டும் எடுங்க. ஃபுல்லாக மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட்டை வந்து தம்ப் பண்ணிடாதீங்க.
கவனமா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் தெளிவா சொல்லியிருப்பேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பொறுமையா கேளுங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஸ்டாக்ஸ் இன்னும் இத தாண்டி வேணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்ல ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.